வணக்கம். மார்ச் 28ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. யூஎஸ்ஏ சைனா மீது போடப்பட்ட வரியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிக்டாக் கம்பெனியை யூஎஸ்ஏ கம்பெனிக்கு அவங்க விற்பனை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாங்கன்னா யூஎஸ்ஏ போட்டிருக்கிற வரி சைனா மீதானதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சைனா பதில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த டீலை நிராகரிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நேற்று டாடா மோட்டர்ஸ், சோனா பிஎல்டபிள்யூ மற்றும் சம்வர்தனா மதர்சன் 7% வரைக்கும் வீழ்ச்சியை பார்த்துருந்துக்கு. க்ளோசிங் பேசிஸ்ல நினைக்கிறேங்க. இன்டர்டேல இன்னும் விழுந்திருக்கும் போல தெரியுது. அதற்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் கொண்டு வந்திருந்த அந்த வரி தான். 25% வரி போடுறாரு. ஆட்டோ மற்றும் ஆட்டோ காம்பனன்ட் செக்டரில் ஒரு வரி போடுறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நேற்று ஆட்டோ இண்டெக்ஸ் 1% வீழ்ச்சியை பார்த்தது. அதாவது நிஃப்டி ஆட்டோ 1% வீழ்ச்சியை பார்த்தது க்ளோசிங் பேசிஸில். அதே போல் ஃபார்மா இண்டெக்ஸான நிஃப்டி ஃபார்மாவும் க்ளோசிங் பேசிஸில் 0.4% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருந்தது. இரண்டுமே ரெட்டில் க்ளோஸ் ஆனதற்கு முக்கிய காரணம் இந்த ட்ரம்ப்புடைய வரியாக இருந்திருக்கலாம். இந்திய அரசு ஒரு மானியம் வழங்குறாங்க. ஆட்டோ மற்றும் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக 26,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. உள்ளூரில் உற்பத்தி அதிகரிப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். இப்போ அதில் ஆட்டோ மற்றும் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2026 முதல் ஆர்பிஐ ரெப்போ ரேட் மீட்டிங் ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் போகுது. ஏப்ரல் 9ஆம் தேதி தான் அவங்க டேட்டாவை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்றது எல்லாமே. ஸோ நிதியாண்டு 2026 ஆர்பிஐ முதல் மீட்டிங் ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி 9ஆம் தேதி முடிவடையுது. மார்க்கெட்ஸ் மார்ச் மாதத்தில் க்ரீனில் க்ளோஸ் ஆக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. 1-2 ட்ரேடிங் டேஸ் மட்டும் தான் இருக்குங்க. ஒரு நாள் விடுமுறை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். 5 மாதங்களாக ரெட்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது ஷேர் மார்க்கெட். இப்போ மார்ச் மாதத்தில் க்ரீனில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மணி கண்ட்ரோலில் மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொதுவாக ஏப்ரல் மாதத்தில் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் இருந்திருக்கு. அதாவது கடந்த 10 ஆண்டில் 7 முறை ஏப்ரல் மாதத்தில் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஷேர் மார்க்கெட். சராசரி எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது 2.4% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஏப்ரல் மாதத்தில். ஸோ பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்தில் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்திய அரசு ஓலா மற்றும் ஊபருக்கு போட்டியாக ஒரு சேவையை துவங்க இருக்கிறாங்க. சாக்கார் டாக்ஸின்ற பேரில் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க, இதில் வரக்கூடிய லாபம் அனைத்துமே ஓட்டுநர்களுக்கே கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வீலர் டாக்ஸிஸ், ரிக்ஷாஸ் மற்றும் 4 வீலர் டாக்ஸிஸ்க்கான சேவையை துவங்க இருக்கிறாங்க இந்த சாக்கார் டாக்ஸி கீழே. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இதற்கு முன்னே வெஸ்ட் பெங்கால் மற்றும் கேரளா அரசு இந்த மாதிரி நடத்தியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும், இரண்டும் கரெக்டாக சொல்கிறேன்ன்றது. அது எவ்வளோ தூரத்துக்கு அது வெற்றி இருந்ததுன்றது தெரியல. ஆனால் இப்போ மத்திய அரசு ஓலா ஊபருக்கு போட்டியாக சாக்கார் டாக்ஸியை கொண்டு வர இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பாரத பிரதமர் புது பாம்பன் பாலத்தை திறக்கிறாரு ஏப்ரல் 6ஆம் தேதி. ஆர்விஎன்எல் உதவியில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. 535 கோடி ரூபாய்க்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. இது இந்தியாவுடைய முதல் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ். 2.5 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. கடலை கடக்கிறதுக்கு ட்ரெயின் வழியாக போகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். அசோக் லேலன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியை பார்த்தது அசோக் லேலன். அதற்கு முக்கிய காரணம் என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருப்பது என்னன்னா, கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஸ்விட்ச் யூகேல இருக்கக்கூடியது. அவங்க யூகேயில் ஷெர்பன்ற இடத்துல அவங்களுடைய ஆலையை மூட இருக்கிறாங்க. இந்த தகவல் நாமளும் பார்த்துருந்தோம். அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்திருக்கு கம்பெனிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். ஐஷர் மோட்டர்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. கிளாசிக் 650 இந்தியாவில். அதோடைய துவக்க விலை 3,37,000 ரூபாய். ஸ்பைஸ் ஜெட் நேற்று இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி மீது வில்லிஸ் லீஸ் என்ற நிறுவனம் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. அது கடனாக அப்படி இருந்துகிட்டு இருக்கு, பாக்கி இருந்துகிட்டு இருக்கு. அது கொடுக்காதனால அவங்க வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த NCLTயில் போய் வழக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேர் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சுமூகமாக முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பணத்தை கட்டி இதை செட்டில் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வெளியிடல. ஆனால் அந்த சுமூகமாக முடிந்ததற்கு பிறகு இப்போ வில்லிஸ் லீஸ் அவங்க போட்ட வழக்கை திரும்ப பெறுறாங்க.
டாடா மோட்டார்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. 2000 கோடி ரூபாய்க்கு. அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு 7.65%. கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு AA+, அவுட்லுக் ஸ்டேபிள். ஜென் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து 152 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. எல்ஐசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. எல்ஐசி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க, வாங்க இருக்கிறாங்கன்றது. அது குறித்தான அப்டேட் தான் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மணிப்பால் சிக்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் 40% ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்ஐசி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்குது. எஸ்ஆர் பவர் சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய். பிஇஎம்எல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. 405 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு பிஇஎம்எலுக்கு பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்டேருந்து. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் தரப்பு அப்டேட் இருக்குது. சாரதாப்பூர் ஜல்தாப் ஈஸ்ட்டில் கோல் பிளாக் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த டெண்டரில் சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருக்கிறாங்க. டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் 3 கடைகளை திறக்கிறாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேஷில். இப்போ கம்பெனி கைவசம் 402 கடைகள் இருப்பதாக தகவல் கொடுத்துருக்குறாங்க டிமார்ட். ஏஷியன் பெயிண்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே சொல்லியிருந்தாங்க குஜராத்தில் அவங்களுடைய புது ஆலையை அமைக்கிறாங்கன்னு. VAM எத்திலின் ஸ்டோரேஜ் அமைக்கிறாங்கன்றது. VAEன்றது வினைல் அசிட்டேட் எத்திலின் எமல்ஷன், VAMன்றது வினைல் அசிட்டேட் மோனோமர். இதற்காக அவங்க முன்ன சொன்னது 2560 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாக. இப்போ கூடுதலாக 650 கோடி ரூபாய் நிதி, 690 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 3250 கோடி ரூபாய் இப்போ இதற்காக செலவு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. சிபிஐ கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒர்க் ஆர்டர் தாங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு தேவைப்படக்கூடிய வாகனத்தை அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. 2978 வாகனங்கள் ஃபோர்ஸ் கூர்கா லைட் வெஹிக்கிள்ஸை சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. 2010ஆம் ஆண்டுலேயே அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருந்திருக்கு. 5989 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருந்திருக்கு. அதில் இப்போ அவங்க மாற்றிருக்கிறாங்க. இப்போ 6542 கோடி ரூபாய் அந்த கான்ட்ராக்ட் அவங்க ரிவைஸ் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் இது. ஹைண்ட்வேர் ஹோம் இனோவேஷன் தரப்பு அப்டேட் இருக்குது. டிமர்ஜருக்கான தகவல் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி 2 பிஸ்னஸாக நடத்துகிறாங்க. ஒன்று கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதை HHIL லிமிடெட்ன்ற பேரில் அவங்க கொண்டு வராங்க, டிமர்ஜ் பண்ணுறாங்க. பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஹைண்ட்வேர் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனியோட பேரில் அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஒரு அவங்க கையில் இருக்கக்கூடிய 2 பிஸ்னஸையும் தனித்தனி கம்பெனியாக பிரித்து தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2 நிறுவனங்களும் லிஸ்ட் ஆக போவதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் வழங்க இருக்கிறாங்க. ஹைண்ட்வேர் ஹோம் இனோவேஷனில் ஒரு ஷேர் வைத்திருந்தால் இந்த புது 2 கம்பெனிகளையும் ஒவ்வொரு ஷேர் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2மே செய்ய போறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஹைண்ட்வேர் ஹோம் இனோவேஷனை அந்த லிஸ்டிங்ல இருந்து நீக்கிடுவாங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஒரு இன்டர்நேஷனல் கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் மதிப்பு $13,85,000. ஜென்சார் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. UK இன்சூரன்ஸ் கம்பெனியான டெஸ்கோ இன்சூரன்ஸ் அண்ட் மணி சர்வீசஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய தொகையோ காலளவோ கம்பெனி வெளியிடல. திலீப் பில்கான் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு கன்சார்டியமுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. திலீப் பில்கான் லிமிடெட் மற்றும் STL கன்சார்டியமுக்கு தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 2631 கோடி ரூபாய். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ரீஜனில் கிடைச்சிருக்கிற கான்ட்ராக்ட் BSNL கிட்ட இருந்து. இதில் திலீப் பில்கான் லிமிடெடுடைய பங்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது 70.23%. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. மகான் டிரான்ஸ்மிஷன் லிமிடெடில் 100% ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறாங்க. யாருக்கிட்ட இருந்து? REC பவர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் கிட்ட இருந்து. டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. சிக்னிஃபை இனோவேஷன்ஸ்ன்ற ஒரு கம்பெனியுடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். எதற்காக? இந்தியாவில் லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் மற்றும் ஆக்சசரிஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க டிக்சன் டெக்னாலஜிஸ். டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் தரப்பு அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் அவங்களுடைய புது பிரான்ச்சை திறந்திருக்கிறாங்க. ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து. இன்ஃபோசிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. LKQ யூரோப் அப்படின்ற நிறுவனத்துடனான ஒரு கான்ட்ராக்ட் அவங்க நீட்டிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆட்டோமோட்டிவ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். என்ன தொகைக்கு என்ன காலளவு போன்ற தகவலை இன்ஃபோசிஸ் வெளியிடலை. HCL டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க சாம்சங் அட்வான்ஸ் ஃபவுண்டரி ஈகோ சிஸ்டமில் டிசைன் சொல்யூஷன் பார்ட்னராக இணைஞ்சிருக்கிறாங்க.
HPCL, BPCL, IOC குறித்து CNBC TV8 கிடைத்த ஒரு தகவல். கோல்ட்மன் சாக்ஸ் இந்த 3 நிறுவனங்களுடைய Q4 ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 3க்குமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க? HPCLக்கு ₹400, BPCLக்கு ₹360, IOCக்கு ₹120 அவங்க டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க கோல்ட்மன் சாக்ஸ். சவுதி ஆராம்கோ இந்தியாவில் சில முதலீடு செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 நிறுவனங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒன்று BPCLுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆந்திர பிரதேஷ் ஆலையில் முதலீடு செய்வதற்கு. அதே போல் ONGCுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, குஜராத்தில் முதலீடு செய்வதற்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. NACL இண்டஸ்ட்ரீஸை காரமண்டல் இன்டர்நேஷனல் முருகப்பா குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். அவங்க மேனேஜ்மெண்ட் மாறுறதுனால செபி விதிப்படி அவங்க 26% பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஷேர்ஸை வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை வழங்க வேண்டும். அதை இப்போ செய்திருக்கிறாங்க. 5.24 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குவதற்காக, அதுதான் அந்த 26% வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை வெளியிட்டிருக்கிறாங்க. நிர்ணயித்திருக்கிற விலை ₹76.70. நேற்று க்ளோசிங் பார்க்கும்போது ₹100 மேலே இருந்திருக்கு. ஸோ யாரும் ஷேர்ஸ் இங்கே டெண்டர் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. எப்போ டெண்டரிங் பீரியட் ஓப்பன் ஆகுது? May 13 சொன்னார். ரொம்ப நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ₹76.70 கீழே வந்துச்சுன்னா நிறைய பேர் டெண்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்போ முடிவடைந்த டெண்டரிங் பீரியட்? May 26. எப்போ பேமெண்ட் கம்பெனி கொடுப்பாங்க? June 9 பேமெண்ட்டை கொடுத்து முடிச்சிருவாங்க. கம்பெனி எப்போ கடைசி நாள் அவங்களுடைய அந்த ப்ரைஸை உயர்த்துவதற்கு, இப்போ சொல்லியிருக்கிற ₹76.70 மேலே அவங்க உயர்த்துவதற்கு கடைசி நாள் வந்து May 8. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4. அதற்கான ரெக்கார்ட் டேட் April 3. நைல் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய லெட் ரீசைக்ளிங் ஆலை சோட்டுப்பால்ன்ற இடத்துல இருக்குது. அங்கே வந்து சில தொழிலாளர்கள் பிரச்சனை காரணமாக சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து சரி செய்திருக்கிறாங்க. சேவை மறுபடியும் துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நைல் லிமிடெட். அதானி பவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பங்களாதேஷ்க்கு மறுபடியும் அவங்க சேவையை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மின்சாரம் வழங்குறத வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. நான் பணம் கட்டாமல் வச்சுருந்தாங்க பங்களாதேஷ். இப்போ மறுபடியும் அந்த சேவை முழுசாக துவங்கி இருக்கிறாங்க அதானி பவர்ன்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. 4 மாதத்திற்கு பிறகு இப்போ முழுசாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க முதல்ல வந்து அந்த சேவையை பாதியாக குறைச்சிருந்தாங்க. இப்போ 4 மாதத்திற்கு பிறகு முழுசாக வழங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷும் பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டுடைய சேர்மன் இதை தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. 2 வாரத்திற்கு முன்னாடியே அதானி பவர் வந்து முழுசாகவே அவங்க மின்சாரம் வழங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முன்ன $850 மில்லியன் பங்களாதேஷ் பாக்கி வைத்திருக்கிறாங்க அதானி பவர் கம்பெனிக்கு. இப்போ அது $800 மில்லியன் குறைஞ்சிருக்கு. 6 மாதத்தில் இதற்கும் கிளியரன்ஸ் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 200% வால்யூம் அதிகரித்தது. பிஎஃப் யூட்டிலிட்டிஸ் 19% ஷேர் பிரைஸும் 479% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்டிசி இந்தியா 16% ஷேர் பிரைஸ், 100% வால்யூம். சிஎன்டிஎல்எம் 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, கிட்டத்தட்ட 300% வால்யூம் அதிகரிப்பு. பிஇஎம்எல் 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 282% வால்யூம் அதிகரித்தது. ஆக்ஸோ நோபல் 12% ஷேர் பிரைஸும் 580% வால்யூம் அதிகரிப்பு. தங்கமயில் ஜுவல்லரி 11% ஷேர் பிரைஸ், 547% வால்யூம். ஷாப்பர் ஸ்டாப் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 479% வால்யூம் அதிகரிப்பு. அதானி டிரான்ஸ்மிஷன் 9% ஷேர் பிரைஸும் 258% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கேப்ரி குளோபல் 15% வீழ்ச்சி, 7787% வால்யூம் அதிகரிப்பு. ஜூபிட்டர் லைஃப் 10% வீழ்ச்சி, 1164% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் ஃபினான்ஸ் 7% சரிந்தது, 270% வால்யூம் அதிகரிப்பு. சோனா பிஎல்டபிள்யூ 6% வீழ்ச்சி, 558% அதிகரித்தது வால்யூம். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் 6% சரிந்தது, 377% வால்யூம் அதிகரிப்பு. டாடா மோட்டார்ஸ் 6% வீழ்ச்சி, 197% வால்யூம் அதிகரிப்பு. ஜேபி கெமிக்கல்ஸில் ஒரு பெரிய டீல் நடந்துன்ற செய்தி நம்ம நேற்று பார்த்துருந்தோங்க. நேற்று காலையில் 5% வீழ்ச்சி, 6151% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.